கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு வந்து 100th டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கெலாம் வந்து திருமந்திரம்னா என்னன்னு கூட முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து இறைவனை பற்றின சரியான புரிதல் கூட கிடையாது. நிறைய இக்னோரன்ஸில் இருந்துட்டு இருந்த ஆள் தான் என்னோட 42வது வயசு வரைக்கும். ஆனால் இப்போ வந்து திருமந்திரத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டீப்பாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னை வந்து இன்டர்பிரேட் பண்ண வச்சுருக்க நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 1 இயர் முன்னாடி இல்லை 2 இயர்ஸ் முன்னாடி கூட நான் இப்படிலாம் பண்ணுவேனான்னு தெரிஞ்சால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. நானே நம்பியிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான லைஃபு, டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலை நோக்கி நான் போயிட்டுருந்தேன். பட் எப்போ இதை வந்து சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போ இருந்து வந்து என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்ஸு, நிறைய கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைவனை பற்றின உணர்தல், நம்ம யாருன்னு உணர்றது, அந்த புரிதல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ டாக்டரேட்டு நம்ம வந்து வாங்கின மாதிரி பிஹெச்டி வாங்குகிற லெவலுக்கு இறைவன் வந்து டெய்லி வந்து என்னை வந்து எலிவேட் பண்ணிகிட்ருக்காரு இந்த இது மூலமாக. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். இதுக்காக நம்ம வந்து கடவுளுக்கு வந்து பயங்கரமாக தேங்க் பண்ணலாம். அதே மாதிரி இதெல்லாம் கேட்குற உங்களையும் வந்து அவர் வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா என்னோடய காண்டாக்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து அதில் வந்து ஒரு 1/10 பீப்புள் கூட கிடையாது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இறைவன் வந்து இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து போகணும் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் முதல் சந்தோஷப்படுங்க. 100th சாங்காக வந்து காட் சூஸ் பண்ணியிருக்க சாங் பார்த்தீங்கன்னா, டிவைன் சரண்டரை பற்றின ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு. எக்ஸாக்டாக டிவைன் சரண்டர் பண்ணுனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. டிவைன் சரண்டர் லைஃப் தான் ரைட் லைஃபு. அதுதான் வந்து இறைவன் வந்து நம்மளை வந்து போக சொல்கிற வாழ்க்கை. அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் வந்து நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான அமைதி, அதே மாதிரி இருக்கிற எல்லா விதமான அபண்டன்ஸ், எல்லா விதமான நல்ல விஷயங்களும், செல்வமாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை நல்ல உறவுகளாக இருக்கட்டும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்மளை பற்றி, இறைவனை பற்றி, இது 3 பற்றியும் நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை தான். அந்த முழுமையாக புரிஞ்சு வாழ்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இறை சரணாகதி அந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சு அந்த லைஃபுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது தான் அந்த பாத்வேவே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெரியும். அதை பற்றியே தான் நான் வந்து சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ அதை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு அப்போ எனக்கு புரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொன்னால் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வந்து அது ரிலேட்டடான சாங்ஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்டையர் எல்லா ரிலிஜியன்லேயும் சரி, எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ்லேயும் சரி, டைரக்டாவோ இல்லைனா மறைமுகமாகவோ சொல்கிற ஒரே விஷயம் டிவைன் சரண்டர் தான். அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸ்லேயே டிஃப்ரெண்ட் செக்டேரியனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து மறைமுகமாக இல்லைன்னா நேரடியாக 2லையுமே திரும்பி திரும்பி சொல்கிறது இறை சரணாகதி பண்ணு அப்படின்றது தான். அதனால் அதுதான் வந்து யுனிவர்சல் ட்ரூத்துன்றது வந்து நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த சாங்கை பற்றி இப்போ பார்க்கலாம். அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர், உச்சியம் போதாக உள்ளமர் கோவிற்கு, பிச்சை பிடித்து உண்டு பேதம் அற நினைந்து, இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பரே. ஸோ இந்த சாங் வந்து இறைவனை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது. இறைவனை உணர்ந்தவங்கன்னா அவங்க இறைவனை உணர்ந்த பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இறை சரணாகதிக்குள்ளே போயிடுவாங்க. அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர் அப்படின்னா, அச்சிவன் அப்படின்னா அந்த சுப்ரீம் காடு. இவர் வந்து சிவனை கும்பிடுறவருன்றனால அவர் சிவன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிவன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பொயட்டிக் டேர்மில் சொல்லியிருக்காரு. உள் நின்று அருளை அறிந்தவர், அந்த இறைவன் நம்மளுக்கு உள்ளார இருக்கிறாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அது பெரிய பிளெஸ்ஸிங் தானே நம்மளுக்கு. ஐயோ என்னடா கடவுள் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறாரு, நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காரா அப்படின்னு உணரும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை தான் அருள்னு சொல்கிறாங்க. அந்த அருளை அறிந்தவங்க, அவங்க தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க. அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர்களோட மனநிலை
அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த 3 லைன்ல சொல்ல போறாங்க. செகண்ட் லைன்ல உச்சியம் போதாக உள்ளமர் கோவிற்கு. உச்சியம் அப்படின்னா அந்த தலை உச்சி இருக்கு இல்லைங்களா? அதத்தான் வந்து சொல்றாங்க. தலை உச்சிய தான் கிரவுன் சக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ கிரவுன் சக்ரானா அந்த இறைவன் பத்தின ஞானம், முழுமையான விஸ்டம். நம்ம மனிதர்கள் வந்து முழுமை பெறக்கூடிய விஸ்டம் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த கிரவுன் சக்ரால தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்க உச்சியம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இப்ப எவல்யூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்த வரைக்கும், முதல்ல வந்து அந்த நம்ம மனிதர்கள் வந்து உருவாகுறதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரங்கு மாதிரியான ஒரு பீயிங்கா தான் நம்ம இருந்தோம். மங்கியோட ஃபேமிலில. அதுலருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கோம். வேரஸ் வந்து பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அந்த எவல்யூஷன் ப்ராசஸ வந்து எல்லாருக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் பிரெயின் லெவல் இருக்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நானு. என்னோட லைஃப்ல இவ்வளோ நாள் வாழ்ந்ததுல, ஏன்டா இவங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது? ஏன் இவங்க இத நல்லா பண்றாங்க? ஏன் இவங்களுக்கு இது நல்லா தெரியுது? அவங்களுக்கே என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில பார்க்குறதுக்கு எல்லாரோடதும் ஒரே மாதிரி அந்த ஹியூமன் பீயிங்கா இருக்கே தவிர, பிரெயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு அதோட குரோத். பிரெயின் குரோத்னா ஃபிசிக்கல் குரோத் நான் சொல்ல வரல. அந்த ஞானம்னு சொல்லுவாங்கல்ல, எதையுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, அ எதையுமே லைஃப்ல வந்து தெரிஞ்சுக்கிறது, அப்ளை பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. அதே மாரி தான் ஸ்பிரிச்சுவல் விஸ்டமும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிறது கிடையாது. யார் இந்த பாத்ல வந்து ஒரு சர்டன் ஜர்னி பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த இறைவன் யாரு, தான் யாருன்ற எண்ணமே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான அந்த ஞானம்ன்றதே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இங்க வந்து அவர் வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அந்த முழுமையான அந்த ஞானம். அந்த கிரவுன் சக்ரால அத வந்து எப்பவுமே லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதழா வந்து அந்த லோட்டஸ் வந்து அப்படியே மலர்ந்து முழுமையான ஒரு அந்த லோட்டஸ் விரிஞ்சு மலர்ந்திருக்கிற மாதிரி இருக்குமா கிரவுன் சக்ரா. எப்பவுமே எல்லா ஸ்பிரிச்சுவல் இதுலயுமே வந்து அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அந்த ஒவ்வொரு இதழும் ஒரு ஒரு விதமான ஞானத்த சொல்லியிருக்கும். ஒரு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஒரு இதழும் வந்து வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அதத்தான் வந்து அ கிரவுன் சக்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உச்சியம்ன்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இறை ஞானமும், வாழ்க்கை பத்தின ஞானமும், இந்த பிரபஞ்சத்த பத்தின ஞானமும் சரி. இந்த ஞானத்தை போதாகனா இறைவனுக்கு பூஜைக்கு ஆஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம். உள்ளமர் கோவிற்கு. உள்ளமர்னா நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய கோவில். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோவிலுக்கு நம்மளோட ஞானம் இருக்கு இல்லையா? நம்ம ஞானத்த வளர்த்து, அந்த ஞானத்த வந்து பூ மாதிரி நம்ம வந்து அந்த கோவிலுக்கு வந்து ஆஃபர் பண்றோமாம். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளோட விஸ்டம வந்து இறைவன் உள்ள இருக்கிறாங்கன்றது ஃபர்ஸ்ட்டு லைட்டா புரிஞ்ச உடனேயே, நம்ம என்ன பண்ணணும்? என்னடா அரைகுறையா நம்மளுக்கு புரியுது. நம்மளுக்குள்ள இறை சக்தி இருக்கு. நம்மள வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. நம்மள கைட் பண்ணுது. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இவ்ளோ நாள் வந்து கோயிலுக்கு போய் தான் கடவுள பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, நம்ம கூடவே வந்து இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்லைட் ரியலைசேஷன் வரும். அப்ப அந்த ரியலைசேஷன் வந்த மொமெண்ட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, டீப்பா மெடிடேஷன் பண்றது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா நெறைய விஷயங்கள ஆல்ரெடி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இல்ல அவங்கள்ல யாரையாவது ஒருத்தர குருவா அக்செப்ட் பண்ணிக்கிறது. தென் வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து நெறைய விஷயங்கள பண்றது. நம்மளோட ஈகோவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறைவன் கிட்ட வந்து சரண்டர் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள பண்றது. இதுக்கு பேரு தான் அந்த உச்சியம் போதாகன்னு அர்த்தம். இந்த மாதிரியான பாத்வேல போறோம் அப்டின்னா, நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில வந்து ரியலைஸ் பண்ணி, அந்த கோவிலுக்கு வந்து 6 கால பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு அர்த்தம். அந்த பூஜைக்கு நம்ம எத ஆஃபர் பண்றோம்? நம்மளோட விஸ்டம ஆஃபர் பண்றோம். இப்படிதான் பண்ணுவாங்களாம். இறைவன வந்து ரியலைஸ் பண்ணவங்க. தென் அந்த உச்சியம் அப்படின்னா என்னென்னலாம் வரலான்னா, ஆம் நம்மளோட ஈகோ. அதாவது அ நான் தான் அப்படின்னு நினைக்கிறது, அந்த பெருமை, அதுக்கப்புறம் நம்மள வந்து பயங்கரமான அந்த ஐடென்டிட்டியோட நம்மள ரொம்ப அட்டாச் பண்றது. நான் நந்தினி, நந்தினி மாரி வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசாம, நம்ம ஒரு ஆளே கிடையாது. இறைவனோட நம்ம கலந்தவங்க. இறைவன் என்ன நம்ம வாழ்க்கையில நினைக்கிறாங்களோ, அது நடக்கட்டும்னு நினைக்கிறது ஒரு விதமான ஆஃபரிங். ஓகே. அதுக்கடுத்து இன்டலெக்சுவல் அந்த மைண்ட். அ என்ன மாரி திறமைசாலி வரவே முடியாது. என் திறமைக்கு யாருமே ஈடாக முடியாது. எதா இருந்தாலும் நான் என் திறமையில நான் சாதிச்சுருவேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, எண்ணி
என்னைய விட இறைவன் வந்து பயங்கர திறமைசாலி. அவரு அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த விட்டேன்னா, எனக்கு தெரியாதது கூட அவருக்கு தெரியும். அவர் மாதிரி வந்து இறைவன் மாதிரி வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இறைவன் கிட்ட ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பரிபூர்ணமா சரணாகதி அந்த சரணடைறது. அவர்கிட்ட அப்படியே ஒப்படைக்கிறது. இந்த ப்ராப்ளம இவரால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். இந்த சேலஞ்ச இவரால மட்டும் தான் ச சால்வ் பண்ண முடியும். இல்ல என் மனசுல இருந்து என்னால தீர்க்கவே முடியாத என்னோட கெட்ட குணமா இருக்கட்டும், இல்ல என்னோட வருத்தமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவரால மட்டும் தான் சரி பண்ண முடியும். என் திறமையாலலாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்றது. இதுதான் வந்து அந்த உச்சி எம்போதாக அப்படின்றதுல சொல்றது. மொத்தமா பார்த்தீங்கன்னா, இறைவன் கிட்ட முழுமையா எதா இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட டெசிஷன்ஸு, இல்ல நம்ம எதையாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே அவரோட பாதத்துல சமர்ப்பணம் பண்றது தான் உச்சி எம்போதாகன்னு சொல்றாங்க. தென் பிச்சை பிடித்து உண்டு பேதமர நினைந்து. இப்ப இதுல இந்த பிச்சை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிச்சை பிச்சை எடுத்து நம்ம சாப்ட்டுட்டு, எந்த விதமான டிஃபரன்ஸஸும் இல்லாம வாழுவாங்க அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. இதுல பிச்சைன்றது லிட்டரலி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உட்காந்துட்டு கோயில் வாசல்ல உட்காந்துட்டோ, இல்லன்னா ரோடா போய் ஒவ்வொருத்தர்ட்டயும் பணம் வாங்குறதுன்றது வந்து அவர் இங்க மீன் பண்ணல. பிச்சைன்றதுக்கு பின்னாடி பெரிய மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓனர்ஷிப். நான் தான் இதுக்கு ஓனரு. நான் தான் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நெனைக்கிறது. அத நினைச்சு பெருமைப்படுறது. இத விட்டு குடுக்குறது தான் வந்து மெயினா வந்து பிச்சைன்றதுக்குள்ள வரும். அடுத்து 2வது வந்து டிட்டாச்மென்ட். எந்த விதமான விஷயத்து மேலயும் ஓவர் அட்டாச்மென்ட்டா இல்லாம எல்லாத்தையுமே அனுபவிப்போம். ஆனா, தாமரை இல தண்ணி மாரி அனுபவிப்போம். அதுக்கப்புறம் வந்து இறைவனோட ஃப்ளோல வந்து பயங்கரமா நம்பிக்கை வைப்போம். எது நடந்தாலும் இறைவன் வந்து சில நாள் வந்து ஒரு விஷயத்த குடுப்பாரு. இன்னொரு நாள் பறிப்பாரு. அது 2த்துக்கும் பின்னாடி காரணம் வந்து அவருக்கு மட்டும் தான் புரியும்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஃப்ளோலயே போறது. ஆ ஏன்னா, இப்ப பிச்சை எடுக்கிறவங்க என்னன்னா வந்து ஏதாவது கேட்பாங்க. ஆனா, நம்ம என்ன குடுக்குறோமோ, அத அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரியான மென்டாலிட்டில நம்ம வந்து அ இருப்போமாம். இந்த டிவைன் சரண்டர் பண்ணும்போது. அதாவது எந்த விதமான நம்மள வந்து டூயர்ன்ற அந்த இதுல இருந்து, நான் தான் எல்லாமே பண்றேன், நான் தான் எல்லாமே செய்றேன். அதனால தான் எனக்கு இந்த நல்ல வாழ்க்கைலாம் கிடைக்குதுன்ற எண்ணம் போயி, இறைவன் நெனச்சா ஒரு நொடியில எத வேணா மாத்த முடியும். அவரால மாத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இறைவனால மட்டும் தான் நம்மளுக்கு எல்லா விதமான வளங்களையும், நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் குடுக்க முடியும். இதுல இங்க நம்ம பண்றதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம பண்றதுக்கான சூழ்நிலைய கூட இறைவன் தான் குடுக்குறாரு. அப்ப அந்த 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 ஒரு டீப்பான அந்த ஒரு மீனிங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம என்ன ஆயிருவோம்னா, ரொம்ப ஹம்பிள் ஆயிருவோம். ஏன்னா பண்றது எல்லாமே அவரு தான் அப்படின்னு இருக்கும்போது, அதுக்காக நம்ம எதுவும் பண்ணாம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நம்மளால அப்படி இருக்கவும் முடியாது. ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற பெர்சன் வந்து தான் ரொம்ப அதிகமா மத்தவங்கள விட வந்து வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, அவங்க உடல் உழைப்புன்றத விட, அவங்க மென்டலி வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுட்டு, ஒரு நாள்ல அவங்க வந்து தன்னோட வீட்டுக்கு, தன்னோட குடும்பத்துக்கு, தனக்குன்னு தேவையானதையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் கிட்ட அத சமர்ப்பணம் பண்ணிட்டு, அதே மாரி அடுத்தவங்களுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ, அதையும் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க ஒண்ணும் சோம்பேறித்தனமா வந்து அப்படியே சும்மா லேசியாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட அவங்கள மீறி வந்து இறைவன் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணி, அவங்கள மூலமா வந்து அ இறைவன் தான் என்ன செய்யணும்னு நெனைக்கிறாரோ, அதையுமே வந்து செய்வாங்க. இவங்க வந்து அத வந்து அலோவ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி இறைவன் என்னலாம் சொல்றாரோ, அத வந்து இன்ட்யூஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ, இதுல வந்து ஆனா பண்றது எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட வந்து ரொம்ப ஹம்பிளா அப்படி நடந்துக்கிறத தான் வந்து அவர் வந்து பிச்சை பிடித்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மீனிங் நான் என்னோட லைஃப்ல வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சை அப்டின்னா என்ன அர்த்தம்? நம்ம எது வேணா கேட்கலாம். ஆனா, அவரு என்ன குடுக்குறாரோ அத வாங்கிக்கிறது. அவ்வளோதான். ஸோ கேட்கறது அப்டின்றது வந்து அந்த பெக் பண்ற மாரி எனக்கு ஏதாவது குடுங்க அப்டின்னு சொல்லி கேட்கறது. அப்ப இறைவன் கிட்ட நம்மளுக்கு எப்டி மாதிரியான கனெக்ட் இருக்குன்னா, வி கேன் ஆஸ்க் எனிதிங். அவர்கிட்ட எத வேணா கேட்கலாம். ஒரு உரிமையா நம்மளோட அப்பா மாதிரியோ, அம்மா மாதிரியோ நம்ம பேரண்ட் கிட்ட கேட்கிற மாதிரி நம்ம எத வேணா கேட்கலாம். பட் அவர் என்ன குடுத்தாலும் அத வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்டின்றத தான் நான் வந்து இங்க வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் பார்த்துருக்கேன். ஆஸ் வெல் அது வந்து இப்ப நம்மளா இருந்தா இப்ப ரோட்ல போறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பெக் பண்ணி நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நம்ம என்ன குடுப்போம்? மிஞ்சி போனா சில்லற காசு குடுப்போம். இல்ல அதிகபட்சம் ரூ. 50 ரூ. 100 ஏன் ஒரு ரூ. 500 குடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அ நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும்லாம் நம்மளுக்கு குடுக்கணும்னு மனசு வராது. ஏன்னா, அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்றது? அப்படின்ற தாட் இருக்கும். ஆனா, இறைவன் எப்படி பண்ணுவாருன்னா, அ நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அள்ளி அள்ளி குடுப்பாரு. நம்மள மாதிரி வந்து அ
கணக்கு பார்த்துலாம் குடுக்க மாட்டாரு. அப்ப அவர்கிட்ட போய் நம்ம வந்து பெக் பண்றதுல நம்மளுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, அப்படிதான் அவர் எனக்கு பண்ணிட்டுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு என்னோட மைண்ட் வந்து பியூரிஃபை ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த சந்தோஷத்தையும் சரி, ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பையும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட எப்பவுமே வந்து எனக்கு வந்து அதிகமா தான் வந்து எனக்கு வந்து குடுத்துருக்காரு. அப்ப அவரு குடுக்குற ஆஃபரிங்க்கும், நம்ம வந்து குடுக்குற ஆஃபரிங்க்கும் நெறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நம்ம குடுக்குற ஆஃபரிங்கோட சேர்ந்து இத வந்து இது பண்ணிக்க வேண்டாம். இறைவன் கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே மாரி அவரு பார்த்து ஒண்ணு நம்மளுக்கு குடுக்குறாரு அப்டின்னா, அத விட ஒரு பெரிய அத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். அவரு தான் எல்லாமே குடுத்துட்டுருக்காரு. ஆனா, இது அவரு தான் குடுத்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்டின்றத வந்து நம்ம புரிஞ்சு அனுபவிக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அதத்தான் வந்து இங்க வந்து அவர் வந்து திருமூலர் வந்து உணர்ந்து வந்து அத வந்து சொல்லியிருக்காரு மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ பிச்சை பிடித்து உண்டு அவரு பார்த்து என்ன குடுக்குறாரோ அத சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு, பேதம் அற நினைந்து. பேதம்னா எந்த விதமான டிஃபரன்ஸஸும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இருக்காது. டிஃபரன்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வேற, நம்ம வேறன்ற இது இல்லாம இறைவனோட ஒண்ணா கலந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதே மாரி மத்த மனுஷங்க, சக மனுஷங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறாங்கன்ற பிறகே நம்மளுக்கு என்ன தோணிரும்னா, அவங்க மேல ரொம்ப வெறுப்போ, எதுவுமே வராம, அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட, அவ்வளதான் அவங்க நாலேட்ஜ் லெவல். அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன உணராம அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அதே மாரி பணக்காரங்க, ஏழை, இந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி அதே மாரி ரிலிஜியஸ் ரிலேட்டட் திங்கு, அப்புறம் நல்லது, கெட்டதுன்னு இந்த மாரி எல்லா விதமான பேதங்களும் நம்மளுக்கு போயிடும். எதுவுமே வந்து நம்மள பாதிக்காது. அதத்தான் இங்க வந்து சொல்றாங்க. அந்த பேதம் எல்லாமே அழிஞ்சு போயி, நம்ம வந்து ஒரு வாழ்க்கைய வந்து வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா, நல்லது, கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டதும் நம்மளுக்கு நல்லதுக்காக தான் நடக்கும். அப்ப நம்மளுக்கு அது கெட்டதாவே தெரியாது இல்லையா? அம் அதத்தான் டூயாலிட்டி, நான் டூயாலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க நல்லது, கெட்டதுன்னு எதையுமே நீ பிரிக்காத. உனக்கு நடக்கிற எல்லாமே உனக்காக இறைவன் வந்து பிளான் பண்ற விஷயம் தான். அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பரே. அதாவது இச்சை அப்படின்றது வந்து அந்த டிசையர்ஸையே வந்து நம்ம பேராசையா சொல்றது தான் இச்சைன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லன்னா ரொம்ப லோ லெவல், லோ குவாலிட்டியான ஒரு விஷயங்களுக்கு போய் நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு, அதனால நம்மளோட ஒரு நல்ல லைஃப்ப வந்து நம்ம லூஸ் பண்றது. நெறைய விஷயங்கள வந்து நம்ம லூஸ் பண்றது. எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு, இல்ல ஏதாவது ஒரு சென்சுவல் ப்ளஷர்ஸ் மேல ரொம்ப டூ மச்சா வந்து ஆசை வச்சுக்கிட்டு பண்றது தான் இச்சைன்னு இங்க சொல்றாங்க. ஸோ அந்த இச்சைய விட்டுட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பரு. ஏகாந்தம் அப்டின்னா, சாலிட்யூட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விதமான தனிமை. அது வந்து பாசிட்டிவான தனிமை. லோன்லினஸ் கிடையாது. என்ன மாரி அப்படி இருக்கும்? அந்த ஏகாந்தத்துல ஏறி இருப்பார் அப்டின்னா, அந்த ஏகாந்த லெவலுக்கு மேல ஏறி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆசை தேவையில்லாத ஆசை எல்லாத்தையுமே விட்டுட்டு, அந்த ஒரு இன்பமான இறைவனோட கலந்த ஒரு ஏகாந்த நிலை. ஏகாந்த நிலைனா, அந்த ஒரு விதமான தனிமை. அந்த தனிமைய வந்து அனுபவிச்சு மேல ஏறி உயர்ந்த நிலையில இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஏகாந்தம் அப்படின்னா, அந்த தனிமைன்றது வந்து நெறைய பேர் வந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, அப்ப எனக்கு யாருமே இல்லாம நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிசிக்கல் தனிமை கிடையாது. மனசளவுல நம்ம வந்து என்ன ஆயிருவோம்னா, நம்மளும் இறைவனும் ரொம்ப ஒண்ணா கலந்த பிறகு, நம்மளுக்கு யார் மேலயும் டீப் அட்டாச்மென்ட் இல்லாம போயிரும். அதே சமயம் நம்ம ரொம்ப ரொம்ப பாசமா இருப்போம் எல்லார் மேலயுமே. இப்பதான் வந்து ரொம்ப பாசமா இருப்போம். முன்னாடி அட்டாச்மென்ட் இருக்கும்போது எப்படி இருப்போம்னா, அவங்க மேல நம்ம நம்ம எதிர்பார்த்த மாரி அவங்க நடந்துக்கலன்னா, அவங்க மேல கோவம் வரும். அப்புறம் அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைப்போம். அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுவோம். ஏன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி அவங்க நடந்துக்கல. நம்ம அவங்களுக்காக இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, அவங்க பாரு இத புரிஞ்சுக்கவே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அவங்களையும் காயப்படுத்தி, கடைசில நம்ம அட்டாச்மென்ட்டே வந்து நம்ம யார் மேல அட்டாச்மென்ட் வைக்கிறோமோ, அவங்க நம்மள விட்டு விலகுற மாதிரி ஆயிடும். இதனால தான் அட்டாச்மென்ட் வேண்டாம் வேண்டான்னு வந்து எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அட்டாச்மென்ட் நம்மளுக்கு யார் மேலயுமே இருக்காது. நம்ம பிள்ளையா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்பௌஸா இருக்கட்டும், பேரண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யார் மேலயும் இருக்காது. அதே மாரி எந்த ஒரு விஷயம் மேலயும் டூ மச் அட்டாச்மென்ட் இருக்காது. கரியரா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு கோலா இருக்கட்டும், எது மேலயுமே அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு பிடிப்பு. இது இல்லன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை போயிரும் அப்படின்ற மாதிரி இல்லாம, அதே சமயம் அத நல்லா அன்பா எம்ப்ரேஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்னோட பிசினஸ் இருக்குன்னா, அந்த பிசினஸ் முன்னாடி நான் வந்து
ஜெயிச்சே ஆகணும், பிஸ்னஸை நான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் வந்து நந்தினியே கிடையாது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு நான் பண்ணுவேன். ஆனால் அந்த அதனால நான் நிறையா துன்பமும் பட்டிருக்கேன். அது எனக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாது. ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம், அந்த டார்கெட் ரெவென்யூ அச்சீவ் பண்ண உடனே ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும், திரும்பி அகெயின் வந்து அந்த நியூ டார்கெட்டை நோக்கி வந்து ஓடுறது, அதில் உள்ள சேலஞ்சஸை பார்க்குறதுன்னு இருந்தேன். பட் இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் அப்படி விரும்புகிறேன் நான். இன்னும் அந்த பிஸ்னஸை வந்து கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் மாற்றலாம், இறைவன் எந்த மாதிரிலாம் விரும்புவார், இன்னும் என் ப்ராடக்ட்டை இன்னும் வந்து எப்படிலாம் பெட்டர், ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக எப்படி கொண்டு வர முடியும், ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமாக ஒரு ஒரு நாளும் அந்த பிஸ்னஸ்ன்றது என் கையில் கிடச்சிருக்க ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி நினச்சி, அதை வந்து ஒரு ரெவென்யூ ஓரியன்டாக நினைக்காம ஐம் ஜஸ்ட் லிவிங் இன் தட். அதுக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணி அதை விரும்பி அதை வந்து நான் பார்த்துக்கிறேன். அப்போ இப்போ இருக்கிற நிலை தானே பெஸ்ட்டு. அது மூலமா அதனால இன்னும் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெட்டரா, ரொம்ப சோல்ஃபுல்லா வந்து க்ரோ ஆகுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை எப்போ வரும்னா, அது மேல வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லாத போது தான். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம நம்மளும் கடவுளும் போதும் அப்படின்ற ஒரு கன்டென்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, எல்லார் மேலயும் நம்மளால வந்து அன்கண்டிஷனலான ஒரு அன்போடையும், எல்லாத்தையுமே வந்து நம்மளால பெஸ்ட்டா பார்த்துக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு ஏகாந்த நிலைய தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஏகாந்த நிலை எப்படி இருக்கும்னா, எப்பவுமே நம்ம கூட இறைவன் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஐயோ! இவங்க இல்லன்னா நம்மளால இருக்க முடியாது, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இந்த லோன்லியா இருக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு எப்பவுமே கும்பலோட தான் இருக்கணும் அப்படின்ற தாட்டே நம்மளுக்கு போயிரும். அதே மாதிரி நம்ம நெறைய பேர் இருந்தாலும், நம்ம மனசளவுல வந்து அந்த இறைவனோட அந்த தனிமையை வந்து பயங்கரமா ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுதான் அந்த ஏகாந்த நிலை. இத வந்து நான் வந்து இப்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏகாந்த நிலை தான் வந்து என்னைய வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆம், ஆன்மீக நிலையா இருக்கட்டும், இல்ல என்ன பத்தி நான் வந்து ரியலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல சுத்தி உள்ள உலகத்த பத்தி நான் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருத்தரையும் பத்தி கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள செய்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஏகாந்த நிலை தான். அப்ப அந்த ஏகாந்த நிலை நம்மளுக்கு வந்து வளர்ச்சிய தான் குடுக்கும். நம்மள வந்து அடுத்தடுத்த லெவல் இறைவனோட கனெக்ட் பண்ண தான் செய்யும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் லைஃபு? கண்டிப்பா வண்டர்ஃபுல்லா தானே இருக்கும். இதாங்க இந்த சாங்கு. இந்த சாங் வந்து டோட்டலி வந்து டிவைன் சரண்டர். டிவைன் சரண்டரை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்க இறைவன் கிட்ட சரணாகதி அடைங்க. எப்படின்னா, எனக்கு தெரியல டிவைன் சரண்டர் எப்படி பண்ணணும்னு. நீங்களே வந்து எனக்கு சொல்லிக் குடுங்க. இதோ இவங்க ஆடியோவ நான் கேட்டுட்ருக்கேன். நான் கரெக்ட்டா பண்றேனா இல்லையான்னே எனக்கு தெரியல. நீங்க வந்து நான் டெய்லி மெடிடேட் பண்றேன். இந்த மாரி ஆடியோவ நான் முழுமையா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். மித்த ஞானம் எல்லாமே நீங்க எனக்கு குருவா வந்து எனக்கு பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுலயே சிறந்த வாழ்க்கை. இதுதான் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய உண்மை. இதுதான் நீங்க எங்களுக்கு புரிய வைக்கிற விஷயம். இதுக்காக தான் நான் பொறந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுதுன்னு சொல்லி இறைவன் கிட்ட ஹம்பிளா ப்ரே பண்ணி, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து இந்த டிவைன் சரண்டர் லைஃப்ப டீச் பண்ண சொல்லுங்க. அவரே உள்ள இருந்து குருவா வந்து உங்களுக்கு டீச் பண்ணி, இந்த பாட்டுல எப்படி ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிலைய பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த நிலைய வந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ண வைப்பார். அப்புறம் லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல்.